நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செரியும் நட்சத்திராவும் ஹனிமூனுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம அபூர்வா வந்து மருதாணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு மருதாணி சித்தி, என் பொண்ணு என்னை விட ரொம்ப புத்திசாலி. அவள் எதுக்காக செரியை ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறா தெரியுமா? அங்கே போயிட்டு செரியோட கதையை முடிச்சுட்டு அவள் வரும்போது திரும்பி தனியாக தான் வரப்போகிறா. நீயும் அதை வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருதாணி சொல்கிறாங்க, அதையும் பார்ப்போம். எனக்கு என்னமோ நட்சத்திரம் வந்து உன் அளவுக்குலாம் யோசிக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, என் பொண்ணு நினச்சதை சாதிக்காமல் விடமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நட்சத்திரா நம்ம செரி ரெண்டு பேருமே ஹனிமூனுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு நட்சத்திரம் வந்து செரியை எப்படியாவது போட்டு தள்ளணும், இனிமேட்டு அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ரொம்ப மோசமான ஒரு பிளானை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது என்னன்னா, நீச்சல் குளத்தில் ஃபுல்லாக கரண்ட் ஷாக் விட்டுட்டு நம்ம செரியை அதில் இறங்கி ஆளும் எவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்கிற மாதிரி அவங்கள அதில் தள்ளிவிட போகிறாங்க. அப்போது நம்ம செரி வந்து கரண்ட் ஷாக் அடித்து செத்துருவார். இதுதான் இந்த நட்சத்திராவோட பிளான். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம நட்சத்திரா வந்து சுற்றி அங்கே ஒயரெல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம செரி வந்து நட்சத்திராவை பார்க்குறதுக்கு வராங்க. என்ன நட்சத்திரா இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, சரி எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் போல் இருக்குது, ஆனால் ஆளும் ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு தோணுது, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஃபஸ்ட்டு நீ இந்த ஸ்விம்மிங் பூலில் போய் இறங்கி ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பாரு, அதுக்கப்புறம் நான் உன் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம செரி வந்து சொல்கிறாங்க, என்ன நட்சத்திரா அங்கே என்னென்னா பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கு, நீ என்னன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் கிட்டே நின்றுட்டு இருந்து நீச்சல் அடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா மனசில் நினைக்கிறாங்க, அந்த பூ அலங்காரம் பண்ணி வச்சதே உனக்காக தான்டா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ அங்கே டெட் பாடியாக படுத்து கிடக்க போகிற, பாவம் என்ன பண்ணுறது, உன்னோட விதி இப்படி தான் இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம செரியை சொல்கிறாங்க, செரி சீக்கிரம் போய் தண்ணிக்குள்ளே விழு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம செரி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே போயிட்டு கிட்டக்க கால் வைக்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் திரும்பி பேக் வந்துடுறாங்க. அப்போ நட்சத்திரம் கேட்குறாங்க, என்ன செரி எதுக்கு நீ திரும்பி வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு செரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, நீ என் கூட சேர்ந்து குதியன், ஆழம் எவ்வளோ இருந்தால் என்ன, நான் தான் உன் கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை வலுக்கட்டாயமாக இழுக்கிறாங்க. ஆனால் நட்சத்திராவோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. அதுக்கு செரி சொல்கிறாங்க, பரவாயில்ல நட்சத்திராவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்க. அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, இரு சரி நான் போயிட்டு ஸ்விம்மிங் சூட்லாம் போட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம செரி வந்து கேட்குற மாதிரி தெரியல, பரவாயில்ல நீ இந்த புடவையோடையே நீச்சல் குளத்தில் குதி அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பிடிச்சிருக்க. அப்போ நட்சத்திரா போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்த ஸ்பாட்லேயே கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செரி வந்து நட்சத்திராவை பார்க்குறாங்க. நட்சத்திராவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி நம்ம செரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஸ்விம்மிங் பூலில் எட்டி பார்த்தா அங்கே ஒரு ஒயர் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒயர் எடுத்து அந்த ஒயர் எங்கே போதோ அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செரியும் தண்ணிக்குள்ளே குதிச்சு நட்சத்திராவை காப்பாற்றிடுறாங்க. நம்ம நட்சத்திரா மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. நட்சத்திராவுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நட்சத்திராவுக்கு எந்த ஒரு சுயநலமே வர மாதிரி தெரியல. உடனே நம்ம செரி வந்து நட்சத்திராவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அட்மிட் பண்ணி வெளியில் நட்சத்திராக்காக நம்ம செரி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவள் சீக்கிரமாக பொழைச்சி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்க. அப்போ தான் இங்கே டாக்டர்ஸ்லாம் வந்து செரி கிட்ட ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு ஹெவி கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. அதனால மூளை, சிறுநீரகம், அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. அவங்க இப்போ கோமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்டத்தட்ட நம்ம செரி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம செரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம அபூர்வா வந்து நட்சத்திராவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது இது இவ்வளோ நேரம் ஆகியும் நட்சத்திரா ஃபோன் பண்ணாமல் இருக்கா, அங்கே செரியோட கதையை முடிச்சாலாம் இல்லையான்னு தெரியாமல் நம்மளுக்கு தூக்கமே வராதே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம செரி வந்து அபூர்வா தான் கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த காலை எடுக்காமல் விட்டுடுறாங்க. அப்போ நம்ம அபூர்வா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. மருதாணி சொல்கிறாங்க, என்ன அபூர்வா நட்சத்திரா வந்து ஃபோன் எடுக்கலையா, நான் தான் சொன்னல உன் பொண்ணு ஒன்றும் அதெல்லாம் கிடையாது, அவள் ரொம்பவே வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, இல்லை நீ நட்சத்திராவை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அவள் அங்கே செரியை எப்படி தான் போட்டு தள்ளலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லி மனசை தேத்திக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அபூர்வாவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன் தான் இருக்குது. இந்த சைடு நம்ம சிவா பூரி ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. நம்ம பூரி வந்து சிவாவை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிவா வந்து பிந்துவை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம பூரிக்கு தெரியாது. ஆனால் பூரி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் சிவாவை ஹோம்ஒர்க் எழுதுறதா கூப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பூமி இதை பார்த்துருவாங்க, இது சரி கிடையாது, பூரி போகிற ரூட்டே வேறு மாதிரி இருக்குது, கண்டிப்பாக பூரி இப்படிலாம் இருக்கான்னு தெரிஞ்சால் ககனுக்கு சமக்கவும் வந்து அப்புறம் சிவாவை வீட்டை விட்டே துரத்திடுவார், இதை நம்ம வான் பண்ணாமல் விட்டால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு பூரியை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. இங்கே பாரு பூரி, நீ வந்து சிவாவை லவ் பண்ணுற சரி, அதுக்காக அவன் கூடயே படிக்கிறது அப்படிலாம் நீ வச்சுக்காத. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது. நீ பண்ணுற வேலைனால சிவாவை வீட்டை விட்டே துரத்திடுவான் உங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட பூரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன்னா எங்கள் அண்ணன் எதை வேணாலும் கேட்பாங்க. நான் தான் இப்போ சிவாவை விரும்புகிறேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் அண்ணனை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ககன் வந்து பூரி சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசுறதுக்காக பூமி கிட்ட வராங்க. பூமி அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இவரை அலக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் பேச வரும்போது குறுக்க ஏதாவது ஒன்று பேசி அவங்கள திசை மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ககனுக்கு செம்ம கடுப்பாகும். அப்போது பூமி கிட்ட சொல்லுவாங்க, என்ன பூமி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயமா பேச வரலான்னு வந்தா நீ ரொம்ப தான் ஓவராக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதை பற்றி பேச வரீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, சரி நீ சொல்லு, உனக்கு தான் தெரியும்ல, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி மனசில் நினைக்கிறாங்க, பூரி சிவா 2 பேரோட கல்யாண விஷயத்தை பற்றி தானே என்கிட்ட பேச வரீங்க, ஆனால் கண்டிப்பாக இதுக்கு நான் ஆரம்பத்திலே ஓகே சொல்ல மாட்டேன், என்னைய என்னென்ன கொடுமை பண்ணீங்க அதுக்கு நீங்கள் நல்லா அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி மனசில் நினச்சிக்கிட்டே ககன் கிட்ட சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் உங்கள் வாயால் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ககன் வந்து இதை நான் எப்படி உன்கிட்ட கேட்பேன், போய் உன்கிட்ட போய் பூரியை நீ கெஞ்ச வச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் நம்ம பூமி வந்து சொல்கிறாங்க, சரி ரொம்ப இது பண்ணாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா தானே பேச வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க, ஆமாம் என்னதான் இருந்தாலும் நீ தானே சிவாவோட அக்கா, அதனால உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, சிவா பூரி 2 பேரும் ஒருத்தர் மனசார விரும்புனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககனும் சொல்கிறாங்க, ஆமாம் அதுக்கு உன்கிட்ட சம்மதம் கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, சரி இவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கும் நான் ஒத்துக்கணும்னா நீங்கள் வந்து என்னோட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கணும், அப்போ தான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல, அப்படி என்ன கண்டிஷன் தான் நீ போட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நான் 12 கண்டிஷன் போடுவேன், அந்த 12 கண்டிஷனையும் நீங்கள் ஒழுங்காக எனக்காக செஞ்சாதான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ககனை பயன்படுத்துகிறாங்க. ககனும் பூமி போட்ட 12 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த சைடை நம்ம செடியை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குது. நம்ம செடிக்கு நல்லாவே தெரியுது நட்சத்திரா நம்மளை கொலை பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கா, ஆனால் அவள் எனக்கு விரிச்ச வழியில் அவளே இப்போ மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செடி ஒரு பக்கம் கவலையில் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை எப்படிடா வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செடி வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அபூர்வா வந்து இருந்தாலும் விடுற மாதிரி தெரியல, நட்சத்திரா கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம செரி வந்து அதை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சந்திரா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க செரிக்கு. அப்போ தான் நம்ம செரியும் சரி யார்கிட்டையாவது நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு விஷயம் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குது, வேணாம் இதை பற்றி சொன்னோன்னா கடைசியில் நம்ம மேலே தான் பழி விழுகும், அதனால நட்சத்திரா ஃபஸ்ட்டு கண்மூழிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இந்த சைடு நம்ம மீரா வந்து பிந்துவை அடித்தது பூரி தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு செம்ம கோவத்தோட பிந்துவை கூப்பிட்டுட்டு சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பூமி கேட்குறாங்க, என்ன சித்தை எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போது மீரா சொல்கிறாங்க, என் பொண்ணு பிந்துவோட கண்ணத்தை பார்த்தியா, இவளை இப்படி அடித்தது வேறு யாரும் இல்லை, தோ நிற்கிறாளே பூரி இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூரி தைரியமாக பதில் சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மீரா சொல்கிறாங்க, பாத்தியா உன் பொண்ணை நீ எப்படி வளர்த்து வச்சிருக்க, என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு இப்படி ஆளாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூரி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை அடிச்சேன்னு மட்டும் சண்டைக்கு வரீங்களே, எதுக்காக அடிச்சேன்னு கேட்குறீங்களா, அவள் காலேஜில் என்ன பண்ண தெரியுமா, சிவாவை எதுக்காக ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சதுக்காக கட்டிப்பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்டு மீரா வந்து வாய் அடிச்சு போயிடுறாங்க. அப்போது பிந்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.